கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கௌதமை தேடி கௌதமோட வீட்டுக்கே வந்து அதிரடியாக அவனோட முன்னாள் காதலி ஸ்னேகா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த சமயத்தில் தான் மதுமிதாவுக்கு வந்து நகை புடவை எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மொத்த குடும்பமும். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கௌதம் கிட்ட வந்து ஃபோனில் சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல மதுமிதாக்கு. இந்த விஷயத்தை வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னோன்னா அவங்க அம்மா வந்து லைட்டாக பூசின மாதிரி இருந்தாலும் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே மதுமிதா அம்மா மாப்பிள்ளை ஃபோனில் லைனில் இருக்கார் அப்படின்னோன்னே இங்கே வந்து சாரி எங்கள் அம்மா சொன்னது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காக வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னப்ப இது என்னோடய கடமை தான் அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாப்புல. அடுத்த நாள் காலையில் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க. வர்றப்ப வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து சகுந்தலா கேட்குறாங்க எங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப ஸ்னேகா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறேன்னா ஆல்ரெடி அவள் வந்து சென்னையில் வந்து இறங்கியிருப்பா, நம்ம வந்து ரொம்ப வந்து குறைச்சி எடை போடக்கூடாது, அவள் வந்து வீட்டுக்கு நம்ம முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அவளை கூப்பிட்டு மிரட்ட வேண்டியது தானே அப்படின்னா ஆல்ரெடி அவள் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அவளை தான் போய் பார்க்க போகிறேன், அவளுக்கு எப்படி சொன்னால் பயப்படுவாளோ அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாப்புல லக்ஷ்மிகாந்த். கரெக்டாக போய் ஸ்னேகா இருக்கிற ஹோட்டலில் வந்து விசாரித்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்னேகா பார்த்துட்டு வந்து பேசுகிறாப்புல லக்ஷ்மிகாந்த். செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு. ஆமாம், எந்த விஷயத்தில் நான் உன்னை வந்து பெரும்பாடுபட்டு வந்து கௌதம் வாழ்க்கையிலேருந்து உன்னை வந்து போக வச்சா நீ எந்த தைரியத்தில் மறுபடியும் வந்து கௌதம் கிட்டே பேசலான்ட்டு நீ வர அப்படின்னோடனே நான் ஒன்றும் உங்களை பார்த்து பயப்படுற ஆள்லாம் கிடையாது, என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா என்ன, நான் என்னை பார்த்தா வந்து காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதோ, பழசெல்லாம் ஞாபகம் வச்சு பார்த்தேன்னா நான் யாருங்கிற விஷயம் உனக்கு பயம் வரும் அப்படின்னு சொன்னேன். நீ சொல்கிறத கேட்டுலாம் வந்து நான் வந்து பேசாமல் கௌதம் இருக்க முடியாது, நான் கௌதமை நேரில் போய் பார்த்து பேச தான் போகிறேன்னா லக்ஷ்மிகாந்த் செம்ம கோவத்தில் வந்து மிரட்டுறாப்புல ஸ்னேகா. அதனால் லைட்டாக கொஞ்சம் வந்து பயந்துடுறாங்க. அப்புறம் வந்து நான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே வந்து இந்த ஊரை விட்டு போகலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் மதுமிதா வந்து அவங்க பாட்டி அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சாஸ்திரம் பேசுகிறதுக்காக. சரின்னொன்னே அவங்க ரெண்டு பாட்டியும் வந்து நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து மதுமிதாவோட தங்கச்சியை வந்து பார்த்துட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல கௌதமோட தம்பி. இந்த பக்கம் எல்லோரும் வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பாட்டி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவோட பாட்டி பிங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 32 ஆப்பிள் இருக்குது, அந்த 32 ஆப்பிளை வந்து 32 பசங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், ஆனால் பெட்டியோடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 32 ஆப்பிளையும் தனித்தனியாக கொடுத்துட வேண்டியதா, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா அப்படின்னு. சரி எங்களுக்கு தெரியல, நீங்களே விட சொல்லுங்கள் அப்படின்னப்ப 32 பேருக்கும் வந்து ஆப்பிள் 31 பேருக்கு ஆப்பிளை கொடுத்துட்டு 32வது ஆளுக்கு பெட்டியோடு கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அடுத்த கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு முடித்தோடனே போகிறோம் அப்படின்ட்டு வந்து இதெல்லாம் ஒரு கேள்வின்னு இதை வேறு சபையில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கௌதமோட பாட்டி அகிலாண்டேஸ்வரி கேட்டதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, என் பையனுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாது, நான் வந்து சைவம் தான் சமைப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே என் புருஷனுக்காக வந்து இது கூட கற்றுக்க மாட்டேயா, அவங்க பாட்டி வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு கேட்குறோன்னா இந்த பக்கம் வந்து சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க ட்ராக் மாறுது, ஏதோ சண்டை வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே வந்து மதுமிதாவை வந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னோன்னே சரி போகிறோம், நம்ம வந்து நகை புடவை எடுக்கிறதுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நகை வந்து பார்க்குறதுக்காக வந்து ஆரம்பிக்கிறாங்க. மதுமிதாவுக்கு வந்து நகை வந்து பார்க்குறப்ப வந்து தயங்கிட்டு இருக்கப்ப சந்தோஷ் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி மதுமிதா தயங்குறா, போய் என்ன வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. எந்த நகை வேணாலும் எடுத்துக்கோங்க, காசை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. மதுமிதா அப்பா நம்மளால எடுக்க முடியலன்னா மாப்பிள்ளை செய்கிறாப்புல, அது வரைக்கும் சந்தோஷம்தான், ஏமா அப்படிலாம் சொல்கிறேன், எனக்கு இந்த நகையெல்லாம் வேணான்னு அப்படின்னு வந்து நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, என் பையன் வந்து சம்பாதிக்கிறது எல்லாமே எல்லா சொத்தும் உனக்கு தானே வந்து சேரப்போகுதுன்னு மதுமிதா கிட்ட சொன்னோன்னா சகுந்தலாவுக்கு வந்து மூஞ்சியில் வந்து ஆடலை, என்னடா இது நம்ம முன்னாடியே வந்து இப்படிலாம் இந்த அகிலாண்டேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காளே, சரி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மதுமிதாவை வந்து எப்படி வந்து மாத்திரனா இல்லையான்னு பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் வந்து புடவை எடுக்கிறதுக்காக வந்து புடவை வந்து பார்க்குறாங்க. மாறி மாறி வந்து பாட்டி வந்து எடுக்கிறாங்க. எந்த புடவையும் வந்து பிடிக்கல. என்ன இதெல்லாம் கலெக்ஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல வந்து அப்படின்ட்டு 2 பாட்டியும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப மதுமிதாஸ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கல்யாணம்னா 2 பேர் குடும்பத்துலேயும் வந்து கலந்து பேசி எது சரி எது தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நடந்துக்கணும் அப்படின்னு மதுமிதாஸ் சொன்னோன்னே, பரவாயில்லம்மா, நீ இந்த சின்ன வயசுலேயும் வந்து நீ சொல்கிறது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக பேசுகிற பற்றியா, எனக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷம்தான், என் பேரை வந்து கொடுத்து வச்சவன் தான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இங்கே லக்ஷ்மிகாந்த் வந்து வெளியில் வந்துடலான்ட்டு ஃபோன் பேசிட்டு வராங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து காரில் வந்து கௌதம் வீட்டுக்கு வந்து ஸ்னேகா இறங்குறாங்க. ஸ்னேகா இறங்குனதுன்னு வந்து அதை பார்த்துட்டு வந்து பிரச்சனை பண்ண போகிறாளே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட எபிசோட முடியுது.